உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் மையம் தனது விரிவாக்க பணிகளுள் ஒன்றாக வேளாண்மை கல்வியையும் வேளாண் பெருமக்களுக்கு எடுத்து செல்வதில் முனைப்பாக உள்ளது. அவ்வகையில் இனங்கலையில் பண்ணை தொழில்நுட்பம் பயிலும் மாணவர் ஆர் அன்பரசன் அவர்களை சந்தித்து கேட்டபோது, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலயமா இந்த இளங்கலை பண்ணை தொழில்நுட்பம் இப்போ இது வகுப்பு வந்து நடக்கிறது தெரிஞ்சதால் அதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணி நான் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு இயங்கக்கூடிய திண்டிவனம் அறிவியல் நிலையத்தில் இப்போ நான் வந்து படிச்சுட்ருக்கிறேன். முதல் பேட்ச் நான் படிச்சுட்ருக்கிறேன். இது வந்து இப்போ வந்து நாங்கள் மூன்றாவது படிச்சுட்ருக்குறோம். இங்கே படிக்க வந்ததில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தொழில்நுட்பங்கள், அதாவது வந்து விதையில் வரக்கூடிய நோய்கள், பூச்சிகள் தாக்குதல் முதற்கொண்டு அல்ல மற்ற பகுதியில் வரக்கூடிய அனைத்து தவறுகளையும் திருத்தது உண்டான அனைத்து தொழில்நுட்பங்களையும் எங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பணிபுரியக்கூடிய பேராசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதலில் வந்து சரியான அளவில் வந்து பூச்சிகளை தெரிவிக்கிறதாலும் சரி, இயற்கை வேலை வந்தாலும் சரி, இல்லை வந்து ரசாயன முறையில் வந்து பூச்சி நோய் கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, இதை வந்து நாங்கள் தெளிவான முறை செய்கிறதுக்கு உண்டான அனைத்து ஆலோசனையும் வந்து கிடைக்கிது. எங்களுக்கு இந்த படிப்பு மூலிமா எங்களுக்கு இது கிடைக்க நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இந்த வந்து படிப்பை வந்து விவசாயிகளை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டால் இந்த விவசாய பெருங்குடி மக்கள் வந்து பயன்படுத்தும் போது நல்ல வந்து வருமானத்தை பெற முடியும், அதிக உற்பத்தியை பெற முடியும். அந்த மதிப்பு கூட்டப்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிறதால இன்னும் வருவாயை வந்து அதிகமாக பெற முடியும். இந்த படிப்பு படித்த பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தகவல் தெரிந்திருந்தாலும் நான் வந்து அதிகமாக வந்து இயந்திரமயமாக்கல் வந்து செய்ய முடிவு பண்ணி இப்போ நான் வந்து இப்போ வந்து நேரடி நெல்விப்பு வந்து மூலிமா செஞ்சிட்ருக்கிறேன். அதுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்கிய அந்த ட்ரம் செட்னு சொல்லக்கூடிய அந்த கருவியை கொண்டு நான் நேரடி நெல்விப்பு பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினை கொண்டு நடவு போடுறேன். இது பேப்பர் நாற்றாங்கல் விட்டு 15 நாளில் நடவு போடுறேன். மிஷினை வச்சு நானே நடவு போடுறேன். ஆட்கள் ரொம்ப கம்மி. நான் ஒரு வந்து இப்போ 10 ஏக்கர் பயிர் வைக்கிறதுக்கு நான் மிஷின் ஓட்டி போய் சொந்த மிஷின் வாங்கி வச்சுருக்கிறேன். உதவிக்கு ரெண்டு ஆட்கள் வச்சுட்டு நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் கொடுக்கறதால நாங்கள் வந்து நிறைய வந்து லாபத்தனை உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கிது. ஆர் அன்பரசன் அவர்களை தொடர்பு கொள்ள 0984203449 என்ற கைபேசியுடன் தொடர்பு கொள்ளலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. குறிப்பாக முந்திரி, தென்னை, வாழை, மா போன்ற பயிர்களும், காய்கறி வகைகளில் கத்திரி, வெண்டை மற்றும் பாகல் போன்ற பயிர்களும் சாகுபடி செய்யப்படுகின்றன. முல்லை, ரோஸ் மற்றும் சம்பங்கி போன்ற பயிர்களும் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறன் பெருக்குதல் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தரும் விளக்கங்களை காணலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றில் முக்கியமானது முந்திரி, வாழை, மா மற்றும் தென்னை ஆகிய பழப்பயிர்களும், காய்கறி பயிர்களில் கத்திரி, வெண்டை, பாகல், புடல் போன்ற காய்கறி பயிர்களும், மலர் பயிர்களில் மல்லிகை, ரோஸ் மற்றும் சம்பங்கி பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு பயிர்களிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. ஸோ அவற்றினை தீர்க்கும் பொருட்டும் உற்பத்தினை பெருக்கும் பொருட்டும் பல்வேறு தொழில்நுட்பங்களை விவசாய பெருமக்களுக்கு வேளாண் அறிவியல் நிலையமாக செய்து வருகின்றோம். அவற்றில்
முதன்மையாக பார்த்தோம் என்றால் முந்திரியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உற்பத்தி திறனானது மிக குறைவாகவே உள்ளது. 500 கிலோ என்ற அளவிலே ஒரு ஹெக்டேரிலிருந்து பெறப்படுகின்றது. இந்த உற்பத்தியினை பெருக்கும் பொருட்டு உயர் விளைச்சல் ரகங்களை இப்பகுதியில் பரவலாக்கிட அவற்றின் கன்றுகளை உற்பத்தி செய்தும் பிற பகுதிகளில் இருந்து பெற்றும் விவசாயிகளுக்கு கொடுத்து வருகின்றோம். அதனுடைய பண்புகளையும் பயிற்சிகள் மூலமாக தெரியப்படுத்தி வருகின்றோம். உயர் விளைச்சல் ரகங்கள் தவிர மற்ற அவற்றிற்கு எவ்வளவு உரமிட வேண்டும், எந்த பருவத்தில் உரமிட வேண்டும், இடைப்பட்ட பகுதியிலிருந்து கூடுதல் வருமானம் பெறுவதற்கு என்ன பயிர்களை சாகுபடி செய்யலாம் மழை காலங்களில் என்பது பற்றியும் தெளிவாக எடுத்து வைத்து வருகின்றோம். இதை தவிர முக்கியமான பூச்சிகள் என்னவென்று பார்த்தோமானால் அதில் தேயிலை கொசு மற்றும் பழத்தினை தாக்கும் பேன் மற்றும் தூர்பூச்சி என்று விவசாயிகள் அழைக்கப்படும் தண்டு துளைப்பான். இவை மூன்றும் அதிக அளவில் சேதப்படுத்தி மகசூலை குறைத்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்களும் வருடத்திற்கு 2-3 முறை பயிற்சிகள் மூலமாக அவ்வப்பொழுது தேவையான தருணங்களில் கொடுத்து வருகின்றோம். முந்திரி தவிர மற்ற அடுத்ததாக என்ன பயிர் என்று பார்த்தோமானால் வாழை. வாழை அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதிக வருமானம் பெறக்கூடிய ஒரு நல்ல பயிர். வாழையில் அதிகமாக இந்த பகுதியில் சாகுபடி செய்யப்படக்கூடியது பூவன் ரகம். எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த பூவன் ரகத்தில் பார்த்தோம் என்றால் அதிகமாக உள்ள பிரச்சனை நூற்புழு தாக்குதல் மற்றும் இலைப்புள்ளி நோய். மேலும் இருக்கக்கூடிய ரகங்களிலும் அதிக உற்பத்தியை பெருக்கும் பொருட்டு சொட்டுநீர் பாசனம் அமைத்து அதற்கு தேவையான பருவ காலங்களில் எவ்வளவு உரங்களை சொட்டுநீர் பாசனம் வழியாக கொடுக்கலாம் என்பது குறித்தும் பயிற்சிகள் மூலியமாக விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தி வருகின்றனர். இதற்கு அடுத்ததாக என்ன பயிர் என்று பார்த்தோம் என்றால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. மாவில் விவசாயிகள் பிரச்சனை என்று அதிகமாக பார்த்தோம் என்றால் மாவில் பிஞ்சு உதிர்தல். இந்த பிஞ்சு உதிர்தலை கட்டுப்படுத்துதல் மற்றும் நிறைய விவசாயிகள் பெரும்பாலான மரங்கள் காய்ப்பதில்லை என்ற பிரச்சனையும் கொண்டு வருகின்றனர். அவற்றினை காய்ப்ப வைப்பதற்கு என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தொழில்நுட்பங்களை பயிற்சி மூலியமாக கொடுத்து வருகின்றோம். மற்றும் அடுத்ததாக மாவை தவிர அடுத்த பயிர் என்னவென்று பார்த்தா பலா. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பலா பெருமளவு பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி, வடகாடு, மாங்காடு சுற்றியுள்ள பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நல்ல லாபம் தரும் பயிராகவும் வருகின்றது. ஏனால் தற்பொழுது ஆட்கள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் விவசாயிகள் அதிக அளவில் இந்த பயிருக்கு மாறி வருகின்றனர். இந்த பயிரினை உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் பாலூர் 1 பலா ரகமானது இந்த பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாங்களும் கன்றுகளை ஒட்டுக்கட்டி விற்பனை செய்து வருகின்றோம். இதில் விவசாயிகள் அதிகமாக எதிர்கொள்ளும் பிரச்சனை இந்த பழத்தினை துளைக்கக்கூடிய பழத்துளைப்பான் பூச்சி. இதனை கட்டுப்படுத்துவதற்கும் தேவையான தொழில்நுட்பங்கள் அந்த பூக்கக்கூடிய பருவங்களில் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் பயிற்சிகளை அளித்து வருகின்றோம். இந்த பழப்பயிர்களை தவிர அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய காய்கறி பயிர்கள் கத்திரி மற்றும் வெண்டை பயிர்கள். இதில் உற்பத்தியை பெருக்குவதற்காக துல்லிய பண்ணைய திட்டம் இப்பகுதியில் செயல்படுத்தப்பட்டு அதனை பின்பற்றி வருகின்றனர். துல்லிய பண்ணைய திட்டத்தில் சொட்டுநீர் பாசனம் அமைப்பது மற்றும் அதில் எவ்வாறு உரமிடுதல் மற்றும் பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு அதில் உப்பு படிந்து அடைத்து கொண்டால் அதனை நிவர்த்தி செய்வதற்கு அமிலம் கொடுப்பது போன்ற பல்வேறு நடைமுறை பயிற்சிகளும் விவசாயிகள் கொடுத்து அவர்கள் உற்பத்தியை பெருக்குவதற்காக செய்து வருகின்றோம். காய்கறி பயிர்கள் கத்திரி, வெண்டைக்கு அடுத்ததாக அதிகமாக சாகுபடி செய்யக்கூடியது பாகல் மற்றும் புடல். இந்த இரண்டிற்கும் பந்தல் அமைத்து விவசாயிகள் சாகுபடி செய்கின்றனர். இதற்கும் சொட்டுநீர் பாசனத்தின் வாயிலாக சாகுபடி செய்து உற்பத்தியை பெருக்குவதற்கான தொழில்நுட்பங்களை கொடுத்து வருகின்றோம். இந்த காய்கறி பயிர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய பயிர் மல்லிகை மற்றும் சம்பங்கி மலர்களாகும். இந்த மலர்களை சாகுபடி செய்யும்போது தினந்தோறும் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கின்றது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு விவசாயிகளும் குறைந்தது ஒரு 100-200 செடிகளை சாகுபடி செய்து வருகின்றனர். தினந்தோறும் அதனை அறுவடை செய்து அருகிலுள்ள சந்தைகளுக்கு அனுப்பி வருமானத்தை பெற்று வருகின்றனர். சம்பங்கியில் நவீன தொழில்நுட்பங்கள் என்ற புதிய ரகங்கள் அர்க்கா பிரஜேவால் என்று சொல்லக்கூடிய புதிய ரகம், அர்க்கா நிரந்தரா என்று சொல்லக்கூடிய ரகம் மற்றும் புலே ரஜினி ஆகிய ரகங்கள் உயர் விளைச்சல் ரகங்கள். இந்த ரகங்களையும் இந்த மாவட்டத்தில் அதனுடைய தன்மையை பார்ப்பதற்காக நாங்களும் வயல்வெளி ஆய்வு இந்த ஆண்டு நடத்த உள்ளோம். அந்த புதிய ரகங்கள் எந்த ரகங்கள் இந்த மாவட்டத்திற்கு பொருந்தும் என்று பார்த்து அதனை பிரபலப்படுத்த உள்ளோம். மேலும் இந்த சம்பங்கியில் அதிக உற்பத்தியை பெருக்குவதற்காக நிலப்போர்வை பாலித்தீன் சீட்டு கொண்டு
நிலப்போர்வை அமைத்து அதில் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து சாகுபடி செய்யும் பொழுது அதிக மகசூலும் மலர்களும் தரமான மலர்கள் கிடைக்கின்றன. இந்த மலர்கள் தரமான மலர்கள் கிடைக்கும் பொழுது விவசாயிகள் சந்தையிலும் அதிக விலைக்கு விற்க ஏதுவாகின்றது. சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், நிலப்போர்வை அமைத்தல் மற்றும் இதில் அதிகமாக தாக்கக்கூடிய பூச்சி நோய்கள் பார்த்தோம்னா நூற்புழு. இந்த நூற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கும் தேவையான தொழில்நுட்பங்களை நாங்கள் கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக கொடுத்து வந்துள்ளோம். தேவைப்படும் விவசாயிகளுக்கும் அவ்வப்பொழுது சென்று தேவையான தொழில்நுட்பங்களை கொடுத்து வருகின்றோம். முனைவர் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை 9787735698 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.